கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அடுத்த தென்தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்டு ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்தவர் சபரிவர்மன். மாற்றுத்திறனாளியான இவர் இப்பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். இந்த பெட்டிக்கடையில் குட்கா விற்பனை செய்ததாக தென் தாமரைக்குளம் போலீசார் இவரை கடந்த 9ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடீரென சபரிவர்மன் மர்மமான முறையில் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் அவரது உடல் வைக்கப்பட்ட ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டனர் குவிந்தனர். சபரிவர்மன் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் குற்றவியல் நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் சம்பந்தப்பட்ட சிறைச்சாலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளிவந்தது. இதில் 19 இடங்களில் எலும்பு முறிவு காயங்கள் இருப்பது கண்டு தெரிய வந்ததை தொடர்ந்து கொலை செய்யப்பட்டது உறுதியானது. இது தொடர்பாக சிறை காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமை காவலர் ஜெகன், சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் பணி நீக்கமும் செய்யப்பட்டனர். அதே போன்று சிறை கைதிகளாக இருந்த 8 பேர் மீது கொலை வழக்கு சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிந்த நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டனர். விஷ்ணு, பாரதி, ஜெகன், சரத், பெருமாள், சேதுராம், அரவிந்த், அஜித் ஆகிய 8 பேர் சபரிவர்மனை கட்டி வைத்து தாக்கியதாக தெரிய வந்த நிலையில் அவர்களும் கைது செய்யப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு வந்தனர். இந்த நிலையில் இறந்த சபரிவர்மனின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். மேலும் இறந்த சபரிவர்மனின் மனைவிக்கு அரசு வேலை, சொந்த நிலம், அவரது மகனுக்கு வாழ்நாள் கல்வி செலவு ஆகியவற்றை ஏற்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதை மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து அதற்கான அரசு ஆணையை வழங்க நேற்று மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், SP ஸ்டாலின் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் அவரது இல்லத்திற்கு இரவில் நேரில் சென்று ஆறுதல் கூறி ஆணையை வழங்க முற்பட்டனர். அப்போது அவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், உடல் கூறு ஆய்வு செய்த வீடியோ பதிவில் உள்ள காயங்கள் மற்றும் உடல் கூறு அறிக்கை ஒன்று போல் இருக்கிறதா என நாங்கள் மனித உரிமை ஆணையம் சார்பில் அதை சோதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று இன்று வரை அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அவகாசத்தை தொடர்ந்து தற்போது அந்த வீடியோ காட்சி ஆய்வு செய்த மருத்துவர் கூறியதன் அடிப்படையில் சபரிவர்மனின் உடற்கூறு அறிக்கை ஒரே மாதிரியாக இருப்பதை அறிந்து அவர்கள் உடலை பெற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து ஊரில் இருந்த ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறு ஆய்வு நிலையத்தில் இருந்து உடலை பெற்றுக் கொண்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஈம சடங்குக்கு செலவுக்கான தொகை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கையில் சபரிவர்மனின் உடலை அடக்கம் செய்ய இருப்பதாகவும் மேலும் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து இது குறித்து தெரிவித்த போது அமைச்சர்கள் நேரில் வந்து சபரிவர்மனின் மனைவிக்கு பணி ஆணை மற்றும் நிவாரணத் தொகை வழங்க இருப்பதாக தெரிவித்தனர். அவ்வாறு அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு அந்த நிவாரணத் தொகை வழங்கப்படாததால் அவர்கள் மீண்டும் ஈத்தங்காடு சந்திப்பில், அதாவது அவருடைய சொந்த ஊரான் தென் தாமரைக்குளம் அருகில் உள்ள ஈத்தங்காடு சந்திப்பில் ஆம்புலன்ஸ் வாகனத்தோடு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரடியாக அனைத்து நிவாரணங்களும் கிடைக்கும் வரை உடலை தகனம் செய்ய மாட்டோம், அதுவரை போராட்டம் தொடரும் எனவும் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் உடலை பெற்றும் உறவினர்கள் அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்கவில்லை என புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தி பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் விமலா.